இதில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நம்ம அப்சர்வ் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஓபிசிக்கும் ஜென்ரலுக்கும் பட் என்னன்னா இந்த யூபிஎஸ்சி எக்ஸாமோட பேட்டர்ன் சிஸ்டமே அப்படிதான். இந்த மாதிரி ரூமர் தேவையில்லாத நான்சென்சிக்கல். ஸோ ரேங்க் அப்படிங்கிறது இந்த வருஷம் அடுத்த வருஷம் ஒரு வருஷம் மாறிக்கிட்டே தான் இருக்கும். அது ஒரு லெவல் ஆஃப் மெச்சூரிட்டி தான். தெரியல, என்னால் பேச முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கேன். பட் இது எப்படி நடக்குது அப்படின்னு எனக்கு தெரில. ஹலோ. மார்ச் 6 அன்னைக்கு போன வருஷம் நடந்த ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், அப்புறம் இப்போ நடந்த இன்டர்வியூ இதெல்லாம் சேர்த்து ஃபைனல் ரிசல்ட் அப்படிங்கிறது யூபிஎஸ்சி அனௌன்ஸ் பண்ணாங்க. ரிசல்ட் வந்ததுலேருந்து நான் பயங்கர ஜாலியாக ஹாப்பியாக இருக்கேன். என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் சூப்பர் ரேங்க் எடுத்திருக்காங்க. சூப்பர் ரேங்க்ன்றது சும்மா இல்லைங்க, ஆல் இண்டியா ரேங்க் 1 எடுத்த ஸ்டூடெண்ட்டுக்குமே நம்மளோட ரோல் அப்படின்றது அங்கே சிக்னிஃபிகண்ட்டாக ப்ளே பண்ணியிருக்கா அப்படின்னு நினைக்கும்போது சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் ஆல் இண்டியா ரேங்க் 11, அப்புறம் ஆல் இண்டியா ரேங்க் 67, 88 இந்த மாதிரி நிறைய ரேங்க்ஸ். அண்ட் இதில் நிறைய வெரைட்டி ஆஃப் ஆப்ஷனல்ஸ். மோஸ்ட்லி என்னென்னா பிஎஸ்ஐஆர் சோஷியாலஜி ஆப்ஷனல். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த வருஷம் ட்ரெண்ட்ல கொஞ்சம் மெடிக்கல் சயின்ஸ் அதிகமாகவே தெரியுது. ஏன்னா நமக்கு தெரிஞ்ச நிறைய மெடிக்கல் சயின்ஸ் பேக்ரவுண்ட், மெடிக்கல் சயின்ஸ் ஆப்ஷன் உள்ள ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து நல்ல ரேங்க் எல்லாம் எடுத்திருக்காங்க. ஆல் இண்டியா ரேங்க் 1 மெடிக்கல் சயின்ஸ் ஆப்ஷனல்லாம். ஸோ இந்த வருஷம் ரிசல்ட் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப அஸ் அ ட்ரெயினராக ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். வருஷம் நமக்கு அந்த ஹாப்பினஸ் இருக்கும். பட் இந்த வருஷம் என்னன்னா கொஞ்சம் நல்ல ரேங்க் எல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்ற ஒரு அதிகப்படியான சந்தோஷம் தான் எனக்கு. சரிங்களா, ஃபைன். அதே சமயத்தில் ஒரு சின்ன வருத்தமும் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வருவாங்க சூப்பராக ரேங்க் எடுத்துருவாங்கன்னு எதிர்பார்த்தோம் சில கேண்டிடேட்ஸ். அவங்களாம் ஜஸ்ட் மிஸ் ஆயிட்டாங்க. டெஃபினட்டாக அவங்கள நினைக்கும் போது வருத்தமும் இருக்கு, இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. பட் என்னன்னா இந்த யூபிஎஸ்சி எக்ஸாமோட பேட்டர்ன் சிஸ்டமே அப்படிதான். ஓகே, நம்ம எதிர்பார்க்கும் போது சிலருக்கு வராது, நம்ம எதிர்பார்க்காத சிலருக்கு வந்துடும். அதெல்லாம் ரொம்ப நார்மலாக பார்த்து பழகி போச்சு. என் வாழ்க்கையில எனக்கே அது பார்த்து நான் அனுபவப்பட்டு அடாப்ட் ஆயிட்டான். மென்டலி வந்து கண்டிஷன் ஆகிட்டேன். சரி, ஓகே அப்படின்ற மாதிரி. ஸோ என்னன்னா வராதவங்களுக்கு அப்படின்றப்போ கொஞ்சம் மனசுக்கு சங்கடமாக இருந்தாலும் பட் இது இயற்கை. அடுத்த வருஷம் அவங்க டெஃபினட்டாக நல்ல ரேங்க் எடுப்பாங்க அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் இருக்கு. ஏன்னா இப்போ இந்த வருஷம் ஆல் இண்டியா ரேங்க் 1 எடுத்தவரே பார்த்தீங்கன்னா, போன வருஷம் டானிக்ஸ் இந்த டெல்லி அந்தமான் நிக்கோபர் சர்வீசஸில் போனவர் தான். போன வருஷம் ரேங்க் பின்னாடி ஆயிடுச்சு. பட் இந்த வருஷம் ஆல் இண்டியா ரேங்க் 1 எடுத்திருக்காரு. ஸோ ரேங்க் அப்படிங்கிறது இந்த வருஷம் அடுத்த வருஷம் ஒரு வருஷம் மாறிக்கிட்டே தான் இருக்கும். இப்போ இந்த வருஷம் பிலிம்ஸ் கிளியர் பண்ணாதவங்க எல்லாம் கூட மேபி அடுத்த வருஷம் டாப் 10ல கூட வரலாம், நமக்கு தெரியாது. இல்லை இந்த வருஷம் ரேங்க் ரொம்ப கம்மியாகி கொஞ்சம் பிடிக்காத சர்வீஸ் கிடைச்சி போனவங்க கூட அடுத்த வருஷம் திருப்பி நல்ல ரேங்க் ஆல் இண்டியா ரேங்க்ல வரலாம். ஸோ இது மாதிரி வந்து எப்பவுமே வருஷம் நிறைய பார்த்துணும். பர்முடேஷன், காம்பினேஷன், ஏற்ற இறக்கங்கள் எல்லாமே நிறைய நடக்க தான் இங்கே செய்யுது. அது நமக்கு பார்த்து பழகி போச்சு எனக்கு அஸ் அ ட்ரெயினரா. பட் டெஃபினட்டா அஸ் ஆஸ்பிரண்டா அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது கிடைக்காதவங்களுக்கு நிறைய வருத்தங்கள் இருக்கும், நிறைய ஏமாற்றங்கள் இருக்கும். அது வந்து கஷ்டமாக தான் இருக்குது. பட் ஓகே, இதெல்லாம் டைஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படிங்கிறது என்னன்னா, அது ஒரு லெவல் ஆஃப் மெச்சூரிட்டி தான். ஓகே, அடுத்த வருஷம் இன்னும் நல்லா பண்ணலாம், இந்த விட்டு போன 2 மார்க் 3 மார்க்கை இன்னும் நல்லா ஏற்றி அடுத்த வருஷம் நல்லா ரேங்க் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்போர்ட்டிவான ஒரு ஆட்டிடியூடை நம்ம வளர்த்துக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். டெஃபினட்டாக நான் ரொம்ப ஆசைப்பட்டு எதிர்பார்த்த சில கேண்டிடேட்ஸ் வரல. டெஃபினட்டாக அந்த ரிசல்ட்டை பார்த்த அன்னைக்கு எனக்கே நான் ஆக்சுவலாக நிறைய பிளான்லாம் பண்ணி வச்சிருந்தேன். இந்த சில கேண்டிடேட்ஸை ரேங்க் எடுத்தா இவங்களை இப்படி கூப்பிட்டு இப்படி பண்ணோம் அப்படி பண்ணலாம் நினச்சி வச்சிருந்தேன். பட் ஓகே, ஃபைன், நடக்கலை. பட் நம்ம எதிர்பார்க்காத மைண்டில் வைக்காத சில கேண்டிடேட்ஸுக்கு நல்ல ரேங்க்கும் வந்திருக்கு. பட் ஓகே, இட் ஹேப்பன்ஸ், அவ்வளோதான். சரிங்களா, இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லி நம்ம மைண்டை கொஞ்சம் லைட்டராக வச்சுக்கணும். இது வந்து எல்லா யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். எப்படி வந்து டக்குன்னு அப்படியே அந்த ரெசிலியன்ஸ் உடனே டக்குன்னு பவுன்ஸ் ஆகிட்டு அடாப்ட் ஆகுறது அப்படிங்கிறது. ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ இந்த ரிசல்ட்டை பற்றி ஓரளவுக்கு பேசிக்காக நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த ரிசல்ட்டில் முக்கியமான இன்னொரு அப்சர்வேஷன் என்ன, இப்போ கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க யூபிஎஸ்சி. பிலிம்ஸ் கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, மெயின்ஸ் கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பிலிம்ஸ் கட் ஆஃப், மெயின்ஸ் கட் ஆஃப் பார்க்கும்போது எகெயின் என்னன்னா, நம்ம போன வருஷம் பிலிம்ஸ் எக்ஸாம் முடிஞ்சப்போவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். கட் ஆஃப் வந்து ஜென்ரலுக்கு ஒரு 88 +or-5 இந்த ரேஞ்சில் தான் வரும். மேபி குறையலாம் இல்லை கூடலாம், பட் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். ஸோ மோரலெஸ் நம்ம நினைச்ச மாதிரி என்னன்னா 92.66, ஓபிசிக்கு 92, ஜென்ரலுக்கு 92.66 அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நம்ம அப்சர்வ் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஓபிசிக்கும் ஜென்ரலுக்கும் பெருசாக டிஃபரன்ஸே இல்லை. 92.66
0.66 ஜென்ரல், 92 ஓபிசி. ஸோ தட் மீன்ஸ் நீங்கள் ஒரு கொஸ்டின் தப்பாக விட்டீங்கன்னா 1/3 போகும். 1/3 போகும்னா ஒரு 0.67 போகும். ஸோ இந்த கட் ஆஃப் பார்க்கும்போது ரொம்ப க்ளோஸாக தான் இருக்குது ஓபிசிக்கும் ஜென்ரலுக்குமே. அண்ட் ஈவன் இப்போ இந்த மெயின்ஸ் கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா யூபிஎஸ்சியில். அதில் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி உறுத்தின ஒரு அப்சர்வேஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிடபிள்யூபிடி 2, அதாவது அந்த பிளைண்ட் அந்த கேட்டகரியில் இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய கட் ஆஃப் டோட்டல் கட் ஆஃப் ஃபைனல் என்னன்னா 944 கொடுத்துருக்காங்க. ஆனால் ஜென்ரல் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 963, இடபிள்யூஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 926, ஓபிசி வந்து 931. இப்போ என்னன்னா ஓபிசி கேண்டிடேட்டு இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டை விட பிளைண்ட் கேண்டிடேட்டோட டோட்டல் கட் ஆஃப் வந்து பயங்கரமாக இருக்கு. ஸோ இது எங்கேயோ எனக்கு ஒரு மாதிரி இடிக்குது, எப்படிரா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ஜென்ரலாக நம்ம என்ன நினைப்போம்னா பிடபிள்யூபிடி 1, 2, 3 இருந்தாங்களே இந்த கேட்டகரியில் இருந்தால் கட் ஆஃப் குறையும்னு நினைப்போம். பட் இந்த இடத்துல பார்க்கும்போது கட் ஆஃப்ல பெரிய டிஃபரன்ஸே இல்லாத மாதிரி தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஜென்ரலுக்கு க்ளோஸாக இருக்கு, ஓபிசிக்கு மேலே இருக்கு. இது எப்படி நடக்குது அப்படின்னு யோசிச்சு பார்த்தா தெரியல, என்னால் பேச முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கேன். பட் இது எப்படி நடக்குது அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா பிடபிள்யூபிடி 2ஓட பிலிம்ஸ் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 54.66 தான். ஆனால் ஜென்ரலுக்கு 92.66. ஆனால் மெயின்ஸில் ரிட்டர்னு அப்புறம் இன்டர்வியூ டோட்டல்லாம் பார்த்தா 944ன்றது எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒன்று உதைக்கிற மாதிரியே இருக்கு. பட் அந்த முடிவு வந்து நான் உங்களுக்கே விட்டுறேன். பட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் நம்ம கண்ட்ரோலே இல்லாத சில ஃபேக்டர்ஸ், நம்ம எதுவுமே சொல்லவும் முடியாது. நம்மளோட கையில் என்னன்னா மேக்ஸிமமாக எவ்வளோ மார்க் எடுத்துக்கிறோமோ அது இவ்வளோ தூரம் நமக்கு சேஃப். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரோல் இல்லாத ஃபேக்டர்ஸ் தான். நம்ம எதுவுமே கெஸ் பண்ண முடியாது. கட் ஆஃப் இறங்கலாம், இது நிறைய நடக்கும். இதெல்லாம் இல்லை, நம்ம கையில் இருக்கிறது என்னன்னா எவ்வளோ மேக்ஸிமமாக நம்மளோட மார்க்ஸ் ஏற்றி வச்சுக்கணுமோ அவ்வளோ மேக்ஸிமம் ஏற்றி வச்சுக்கணும். இவ்வளோதான் நம்மளோட வேலை. இது மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். அதுக்கு மேலே நம்ம கண்ட்ரோல் இல்லாத ஃபேக்டர்ஸை நம்ம விட்டுறலாம். சரிங்களா? ஆனால் நான் எப்போவுமே கிளாஸில் எம்ஃபசைஸ் பண்ணுற ஒரு விஷயம் என்னன்னாக்கா, ரிட்டன் ஸ்கோரை மேக்ஸிமைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்டர்வியூ ஸ்கோர் வந்து டிபெண்டபிள் கிடையாது. பிகாஸ் இன்டர்வியூங்கிறது ஹைலி சப்ஜெக்டிவ். அது வந்து நமக்கு அமைகிற பேனல், அன்னைக்கு அந்த பேனல் மெம்பர்ஸ்க்கு இருக்கிற மூட், அவங்க ப்ரிப்பேர் பண்ணி மைண்டில் வச்சுருக்கிற சில ஏரியாஸ் கொஸ்டின்ஸ், அது நமக்கு எப்படி வரும், நமக்கு தெரிஞ்ச ஏரியாவா தெரியாத ஏரியாவோ, நிறைய மல்டிப்ளிசிட்டி ஆஃப் ஃபேக்டர்ஸ் இருக்கு. அதனால இன்டர்வியூ ஸ்கோருங்கிறது நம்ம கண்ட்ரோல் இல்லை. ரிட்டர்ன் மேக்ஸிமம் பண்ணி வச்சுக்கிட்டா நமக்கு சேஃப். இப்போ இந்த இடத்துல நான் ஒரு ஹைலைட்டான விஷயம் சொல்றேன் பாருங்க. நம்ம கேண்டிடேட்ஸை வச்சே நான் சொல்றேன். ஓகே, ஆல் இண்டியா ரேங்க் 1க்கு வந்து பாத்தீங்கன்னா ரிட்டர்ன்ல 867, இன்டர்வியூல 204. ஃபைன், விட்டுருங்க. ஆல் இண்டியா ரேங்க் 11 பாருங்க, நம்ம கேண்டிடேட் தான். ரிட்டர்ன்ல 823 ராஜ்வர்தன், இன்டர்வியூல 209. ஆல் இண்டியா ரேங்க் 11, ரிட்டர்ன்ல 823. சரிங்களா? இன்னொரு நம்ம கேண்டிடேட் ஆல் இண்டியா ரேங்க் 67ல ரிட்டர்ன்ல 823. அதாவது ஆல் இண்டியா ரேங்க் 11ம் சரி, ஆல் இண்டியா ரேங்க் 67ம் சரி, ரிட்டர்ன்ல ஒரே மார்க். ஆனா ரெண்டு பேருக்கும் இன்டர்வியூல அடி டிஃபரன்ஸ். ஆல் இண்டியா ரேங்க் 11 எடுத்தவர் இன்டர்வியூல 209, ஆல் இண்டியா ரேங்க் 67 எடுத்திருக்கிறவர் இன்டர்வியூல 184. அப்போ இன்டர்வியூல தான் அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 மார்க் டிஃபரன்ஸ். ஆனா அந்த 25 மார்க் டிஃபரன்ஸ்ங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 55 ரேங்கே வந்து டிஃபர் ஆகுது. ஸோ 55 ரேங்க் அப்படிங்கிறது சும்மா கிடையாது. ஸோ ஒரு 25 மார்க் டிஃபரன்ஸ் இன்டர்வியூல ரெண்டு பேருக்கு இருக்கு, ரிட்டர்ன்ல ஒரே ஸ்கோரு. ஆனா ரேங்க் வந்து கிட்டத்தட்ட ஒரு 55 ரேங்க் வந்து டிஃபரன்ஸ் இருக்கு. அதாவது ரிட்டர்ன்ல ரெண்டு பேரும் சேம் ஸ்கோர், ஆனா இன்டர்வியூல கிட்டத்தட்ட 25 மார்க். அந்த 25 மார்க்ன்றது ரேங்க்ல ஒரு 55-56 ரேங்க் வந்து டிஃபரன்ஸ் வந்துருச்சு. சரிங்களா? இப்போ இங்க பாருங்களேன், ஒருவேளை இந்த 67வது ரேங்க் எடுத்தவர் ரிட்டர்ன்ல 823க்கு பதிலா ஒரு 855 எடுத்திருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து இன்டர்வியூல கொஞ்சம் குறைஞ்சாலும் ரேங்க் எங்கேயோ ஜம்ப் ஆயிருப்பாரு. ஸோ இங்க என்னன்னா இன்டர்வியூ நம்ம கண்ட்ரோல் இல்லை, ரிட்டர்னை மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிங்க, அவ்வளோதான். இதுதான் பெஸ்ட் வே. ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம முடிஞ்ச அளவுக்கு ரிட்டர்னில் மேக்ஸிமைஸ் பண்ணிட்டா நம்ம ரேங்கை சேவ் பண்ணிக்கலாம். இது வந்து ரிப்பீட்டடாக நான் சொல்கிற ஒரு விஷயம். ஃபைன். இப்போ இந்த கட் ஆஃபையும் போன வருஷம் கட் ஆஃபையும் அதுக்கு முந்தின வருஷம் கட் ஆஃபையும் கூடுதா குறையுதான்னு கம்பேர் பண்ணுறதுல எனக்கு வந்து உடன்பாடு கிடையாது. ஏன் நான் உடன்பாடு இல்லைன்னு சொல்கிறீங்கன்னா, இது நம்ம கண்ட்ரோலில் இல்லை. போன வருஷம் கூடி இருக்கு, இல்லை போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் குறைஞ்சிருக்குன்றதுனால அடுத்த வருஷம் கூடுமா குறையாதா இதெல்லாம் நமக்கு தெரியாது. நம்மளோட வேலை என்னன்னா மேக்ஸிமம் நம்ம சைடு எவ்வளோ தூரம் பெட்டர் பண்ணி எவ்வளோ தூரம் மார்க்கை ஏற்றி வச்சுக்கணுமோ அவ்வளோ தூரம் ஏற்றி வச்சுக்கிறது மட்டும்தான் நம்மளோட வேலை. கட் ஆஃப் போன வருஷத்தோட இந்த வருஷம் குறைஞ்சிச்சா, அடுத்த வருஷம் கூட போதா குறைய போதா, நோ யூஸ். ஒன்லி திங் இஸ் நம்ம எவ்வளோ மேக்ஸிமைஸ் பண்ணணும், இது மட்டும்தான். சரிங்களா? ஸோ நீங்கள் இப்போ இந்த வருஷம் பிலிம்ஸ் எழுத போறீங்கன்னா கரெக்டாக பிளான் பண்ணி சில விஷயங்களை ஹோம்ஒர்க் பண்ணுங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி உங்கள் சைடு எவ்வளோ மேக்ஸிமம் மார்க் ஏற்ற முடியுமோ ஏற்றி வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த கம்பேரிசனுக்குள்ளே எல்லாம் போகாதீங்க.
போன வருஷம் குறைஞ்சிருச்சு, இந்த வருஷம் கூடிருச்சு, அடுத்த வருஷம் குறைஞ்சிரும். ஏன்னா நிறைய பேர் மார்க்கெட்டில் ஒரு ரூமர்ஸ் பண்ணுவாங்க, இல்லை இந்த வருஷமே கட் ஆஃப் இப்படி ஆயிடுச்சு, அதனால் நிறைய பேர் இப்படி பேசிகிட்டு இருக்காங்க, அதனால் இந்த வருஷம் யூபிஎஸ்சி கொஞ்சம் ஈஸியாக தான் கேட்பானா, இல்லை இந்த வருஷம் இன்னும் டஃப்பாக கேட்பானா, இல்லை இந்த வருஷம் கட் ஆஃப் ஏறினாலும் ஏறிடுன்றாங்க. இதெல்லாம் நமக்கு தெரியாதுங்க. இந்த மாதிரி ரூமர் டாக்ஸ் எல்லாம் தேவையில்லாத நான்சென்சிக்கல் டாக்ஸ். உங்கள் சைடு நீங்கள் எவ்வளோ மேக்ஸிமம் கட் ஆஃப் ஏற்றணுமோ ஏற்றி வச்சுக்கோங்க. தட்ஸ் ஆல். அண்ட் டெஃபினட்டாக இந்த இடத்துல நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட எதிர்பார்க்குறேன். நம்ம ஆஸ்பிரண்ட்ஸ் இந்த வருஷம் மாதிரி அடுத்த வருஷம் நீங்களும் நல்ல நல்ல ரேங்க்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. ஸோ அதுக்கு என்னோட பெஸ்ட் விஷஸ். ரைட், தேங்க்யூ, பை.